திரு குற்றாலக்குறவஞ்சி நூலை எழுதிய திரிகூட ராசப்ப கவிராயர் தன் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வணக்கத்தை வைக்கிறார். கவிராயர் குற்றாலமலையில் ஏறிச் செல்கிறார். அங்கிருக்கும் திரு குற்றாலநாதர் ஆலயத்துக்குள் நுழைகிறார். கருவறையில் இருந்த குற்றாலநாதரை பார்க்கிறார். வாடிய மலர்கள் இல்லை, மொட்டுக்களும் இல்லை. ஏனென்றால் மொட்டுக்கள் வாசனையை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும். காலையில் தன் இதழ்களை விரித்து மலர்ந்து வாசனை வீசிக்கொண்டு நிற்கும் மலர்களை பறித்து பூமாலையாக தொடுத்து மலிந்து கிடக்கும் அழகான கொன்றை மலர்களை வேய்ந்து மாலையாக இணைத்து பூமாலையையும் கொன்றை மாலையையும் பெருமானுக்கு அணிவித்து அவர் திருமேனியின் அழகை ரசிக்கிறார். மலர்களுக்கெல்லாம் அரசனான தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை கொண்ட பெருமானே என்று அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி முத்தமிடும் குற்றாலக்குறவஞ்சி நூலை பாடவிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார். குற்றால நீர்வீழ்ச்சியை பார்க்கிறார். அணையின் மதகை திறந்தவுடன் பெருக்கெடுத்து ஓடும் நீரைப் போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் நீர்வீழ்ச்சியை கொண்ட குற்றால மலையே, நீ மலையல்ல, விநாயக பெருமானின் கரிய திருமேனி என்று சொல்லிவிட்டு திரும்பி அங்கிருந்த மரங்களை பார்க்கிறார். நீங்களெல்லாம் வெறும் காட்டு மரங்கள் அல்ல, கற்பக சோலையில் நிற்கும் கற்பக விருட்சங்கள். கேட்டதை அள்ளிக் கொடுக்கும் கற்பக தரு போன்ற விநாயகரே, உமது 5 திருக்கரங்களும் தேடி வரும் பக்தர்களுக்கு அபயம் கொடுப்பது போல் இன்று உன்னை தேடி வந்து நிற்கும் எனக்கு குற்றாலக்குறவஞ்சி நாடகத்தை பாட உதவி செய் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு பூமலி இதழி மாலை புனைந்த குற்றாலத்து ஈசர் கோ மலர் பாதம் போற்றி குறவஞ்சி தமிழை பாட மாமதத்து அருவி பாயும் மலையென வளர்ந்த மேனி காமலி தருபோல் 5 கைவலான் காவலானே என்று ஞானத்தில் நிறைந்த மகான்கள் செய்யும் உன்னத வழிபாடான மானசீக வழிபாட்டில் சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் துதித்து பாடுகிறார் கவிராயர். நன்றி.